Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th Physics Unit 1 Round Off Value. Okay, so previously I have given some introduction about the round off value. Let's start first. Rule 1. So first rule 1, if the digit to be dropped is smaller than 5, then the preceding digit should be left unchanged. What is that? If the digit to be dropped is smaller than 5, then preceding digit should be left unchanged. அப்படினா எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 7.32 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ என்னது? இந்த பாயிண்ட், இந்த நம்பரு லெஸ் தென் 5 இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? we never digit should be left unchanged. 5 கீழே இருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது? இந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. எப்படி சொல்லலாம்னு புரியுது இல்லையா? ஸோ த வேல்யூ 5 கீழே இருக்கு இல்லையா? அந்த வேல்யூவு ரைட்டா, இந்த வேல்யூ 5 கீழே இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ 5 கீழே இருக்கிறதுனால, 5க்கு கீழே இருக்கிறதுனால we never change the digit. இது இப்போ சப்போஸ் 5 6 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? 4 அப்படின்னு மாற்றுவோம். ஓகே, அதான் if the digit to be dropped is smaller than 5, then preceding digit should be left unchanged. Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஸோ 8.94. ஸோ இதோட ரவுண்ட் ஆஃப் என்னது? is rounded off, எப்படி சொல்லலாம்? 8.9. ஓகே, ஸோ இதுதான் சொல்லலாம் is rounded off 7.3. ஓகே, சொல்லலாமா இதே போல்? ரைட். ஸோ நம்பர் 2, செகண்ட் ரூல். if the digit to be dropped is greater than 5, then the preceding digit should be increased by 1. என்னன்னு புரியுதா? ஸோ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எக்ஸாம்பிள் 17.26 அப்படின்னு இருக்கு. இந்த வேல்யூ எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 5 இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் போய் போடலாம். அப்படின்னா இஸ் ரவுண்டட் ஆஃப் 2னா 17.3. ஓகே, ஸோ another ஒரு எக்ஸாம்பிள் 11.89 is rounded off to என்ன பண்ணணும்? 11.9. சொல்லத்து புரியுதா? இது ரெண்டு, இது ரொம்ப ஈஸியான 2 ரூல். ரூல் நம்பர் 3 எப்படி சொல்லலாம்? if the digit to be dropped is 5 followed by
digit other than 0, then preceding digit should be raised by 1. Okay, எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள் 7.352 இருக்கு. என்ன சொல்கிறாங்க? இந்த டிஜிட் 5 இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணுற நம்பர் வந்து 0 இல்லாமல் அதர் தென் 0வாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இங்கே 5 வந்ததுனால இந்த வேல்யூ ரைஸ்டு பை 1. அப்படின்னா இஸ் ரவுண்டட் ஆஃப் by 7.4. Understood? இன்னொரு எக்ஸாம்பிள் 18.159 அப்படி இருக்கு. இது என்ன பண்ணலாம்? is rounded off by 18.2. இந்த இடத்துல ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகே, இது ரூல் நம்பர் 3. அடுத்தது ரூல் நம்பர் 4. இதான் முக்கியமானது. இஃப் தி டிஜிட் டு பி dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is not changed if it is even. Okay, என்ன சொல்றாங்க? If the digit to be dropped is 5 or 5 followed by zeros, அந்த digit 5 இருக்கலாம் or 5 followed by zeros இருந்தா, then the preceding digit is not changed if it is even. ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். வாட் இஸ் எக்ஸாம்பிள்? 3.45 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? 5 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 5 வந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல ஈவன் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே ரைஸ் பண்ணி ஏறக்கூடாது. ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே 5 வந்தாலும் சரி, we are writing only is rounded off 3.4 only. சப்போஸ் இப்படி இருக்கு 8.250 அப்படி இருக்கு. ஸோ இங்கே ஈவன் நம்பர் இருக்கு, இந்த 5 ஃபாலோடு பை 0 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது. இஸ் ரவுண்டட் ஆஃப் டு ஒன்லி 8.2. புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ 5 வருது ஆர் 5 ஃபாலோ பண்ணி 0 வந்தா, இங்கே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா வி நெவர் சேஞ்ச். ஈவன் நம்பராக இருந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 5 இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இதே 5க்கு மேலே 6, 7 இருந்துச்சுன்னா அது நம்ம ரூல் நம்பர் 2 நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 5. ஸோ ரூல் நம்பர் 5, what is that? If the digit to be dropped by 5 or 5 followed by 0 by zeros இருந்தா, then the preceding digit should be raised by 1 if it is odd. போன ரூல் அப்படியே தான், 4th ரூல் மாதிரி தான் அது. இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு 5 இருக்கு ஆர் 5 ஃபாலோ பண்ணி zeros இருக்குன்னா, தென் ப்ரிசீடிங் டிஜிட்டை என்ன பண்ணக்கூடாது? we can change
by increasing by 1 if odd நம்பராக இருந்தால் மட்டும்தான். சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்தால் மாற்றக்கூடாது, ஆட் நம்பராக இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 3.35 அப்படின்னு இருக்கு, இஸ் ரவுண்டட் ஆஃப் 5 வந்துருச்சு. இங்கே ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 1 ப்ளஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படின்னா 3.4. சப்போஸ் 8.350 இருக்குது, 5 ஃபாலோ பண்ணி 0 வந்துருக்கு ரைட்டா, இங்கே ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா 1 ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். 8.4 சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ரவுண்டட் ஆஃபில் ரெண்டு முக்கியம், 4th point to 5th point very very important. Please just go through it and any doubt ask me. Okay, right. The next topic is very important topic, 5 mark question repeated கேட்குற topic, dimensional analysis. Dimensional analysis. It's a very important topic. So what is dimensional analysis? All the derived physical quantities, derived quantities என்ன அர்த்தம், it can be derived from fundamental quantities. Already உங்களுக்கு டீடைல்டாக பார்த்துருக்கோம். And the derived quantities can be expressed in terms of some combination of 7 fundamental or base quantities. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நம்ம டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் பண்ணியிருப்போம். இந்த பேஸ் குவான்டிட்டிஸை வந்து we can represent இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதே போல். ஓகே, ரிப்பீட் அகைன், ஆல் த derived physical quantities எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல்லையும் பேஸ் குவான்டிட்டியும் வச்சு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. இந்த பேஸ் குவான்டிட்டிக்கு பேர் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் நம்ம மெயினான 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்னென்னா, யூ நோ அபவுட் தட், லென்த்து. லென்த்து எப்படி சொல்லுவோம், எல்லுன்னு சொல்லுவோம். அடுத்தது மாஸ், கேபிட்டல் எம்னு சொல்லணும். அடுத்தது டைம், கேபிட்டல் டீன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் 3 டைமென்ஷன்ஸ், மெயினான டைமென்ஷன்ஸ். ஸோ இன் எலக்ட்ரிசிட்டியில் we are representing எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன டைமென்ஷன் சொல்லுவோம்னா we are representing ஆம்பியர் இப்படி சொல்லுவோம். ஓகே, டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, இன் ஆப்டிக்ஸ் எப்படி சொல்லலாம்னா we are representing luminous intensity அப்படின்னு இருக்கு இல்லையா. எப்படி சொல்லலாம், சிடி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் 5 இப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், amount of substance, MOL இப்படி சொல்லுவோம். ஓகேவாப்பா, ஸோ இதான் மெயினாக நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து 3 மெயினான 3 டைமென்ஷன் ஃபார் இன் மெக்கானிக்ஸு, லென்த்து, மாஸ், டைமு. எலக்ட்ரிசிட்டி வந்து ஏன்னு சொல்லுவோம், டெம்பரேச்சர் வந்து கேன்னு சொல்லுவோம், ஆப்டிக்ஸ் வந்து சிடி இல்லைனா 5ன்னு சொல்லுவோம். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து we are representing mole. Understood? Right. இப்போ now, so ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. What is the dimension of velocity? புக்கில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், velocity இதோட டைமென்ஷன் பார்க்க போகிறோம். velocity, velocityனா ஃபஸ்ட்டு என்னென்னு நமக்கு ஃபார்முலா தெரியணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் தானே. டிஸ்டன்ஸ்னால் லென்த் இல்லையா, அப்படின்னா டைமென்ஷன் நான் எல்லுன்னு எழுதலாமா, டைம்னா டி. ஸோ எப்படி எழுதலாம் இதை, எல் டி பவர் டி மேலே போய் இங்கே பவர் 1க்கு அர்த்தம் டி பவர் -1 இப்படின்னு சொல்லலாம். ஆர்
இது எப்படி சொல்லலாம்னா m பவர் 0 l பவர் 1 t பவர் -1 இப்படின்னு சொல்லலாம். m பவர் 0னா என்னது அர்த்தம்? இல்லாத ஒரு வேல்யூ எப்படி இல்லைன்னா மாஸ் வந்து 0ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா m பவர் 0ன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. ஓகே, m பவர் 0 ஸோ m பவர் 0 l பவர் 1 t பவர் -1 இதான் வெலாசிட்டியோட டைமென்ஷன். இப்படி தான் டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்ம கற்றுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுத முடியுமா நம்மளால்? ஆக்சலரேஷன் anyone else acceleration velocity by time இது acceleration கரெக்டா? velocity by time. velocity என்னன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? m பவர் 0 l t பவர் -1 டைம்னா t. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? m l t பவர் -1 இங்கே ஒன்று இருக்குது, அது மேலே போச்சுன்னா t பவர் -1 அப்படின்னா சாரி m பவர் 0 l t பவர் -2. இப்போ தான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன். அண்டர்ஸ்டுட்? இப்போ தான் நம்ம எழுதுவோம் டைமென்ஷன் ஃபார்முலா. ஓகே, ஆக்சலரேஷன் இது எப்போல்லாம் நிறையா இருக்குது. we know about that. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் I will explain you. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ யூ ப்ராக்டிஸ் பேஜ் நம்பர் 31ல் தே கிவன் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏரியா இதோட டைமென்ஷனல் நம்ம எழுதலாமா? வாட் இஸ் ஏரியா? ஏரியானா என்ன அர்த்தம்? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தெரியும். ஓகே, இது ரெண்டுமே லென்த்து தான். லென்த் இன்ட்டு பிரெத்து ரெண்டுமே லென்த். அப்படின்னா அது எல் இன்னொரு எல் எப்படி எல்லாம் எல் ஸ்கொயர். இது ஏரியா. ஸோ வால்யூம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? லென்த்து பிரெத்து ஹைட்டு அப்படின்னா எல் கியூப் எல் கியூப் எழுதலாமா? அதே போல் டென்சிட்டி அப்படின்னு அர்த்தம். டென்சிட்டி டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். மாஸ்னா அர்த்தம் m, வால்யூம்னு அர்த்தம் l கியூப். m இந்த l கியூப் மேலே போச்சுன்னா l பவர் -3. இதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம்? மொமெண்டம் எழுதலாமா? மொமெண்டம் மொமெண்டம்னு அர்த்தம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ்னா m, வெலாசிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த வெலாசிட்டி? l t பவர் -1 இதுதான் வெலாசிட்டி. ஸோ கம்பைன் பண்ணி எதனா வரும்? m l பவர் t பவர் l t பவர் -1. ஓகே, இது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மொமெண்டம். 5. அடுத்தது ஃபோர்ஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த ஃபார்முலாலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுப்பா. F is equal to ma சொல்கிறோம் இல்லையா, அதான் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ்னா m, ஆக்சலரேஷனா l t பவர் -2. கம்பைன் பண்ணியதுன்னா m l t பவர் -2. அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட்டு 6 என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு ஒர்க்கு. ஒர்க்கு வாட் இஸ் ஒர்க்கு? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா, இதுதான் முக்கியம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஈஸியாக நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். m l t பவர் -2. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் அது l. l இன்ட்டு l l ஸ்கொயர். அப்புறம் என்ன வரும்? m l ஸ்கொயர் t பவர் -2. இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வாட் இஸ் தட்? ஒர்க்கு. ஓகே, அடுத்தது 7வது எழுதலாமா? 7th ஒன் பவர்.
பவர் என்ன அர்த்தம்? ஒர்க்கு பை டைம், அதான் பவர். ஒர்க்கு பை டைம். ஒர்க்குன்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோமா? ml² T⁻⁻2 பை டைம் t. திருப்பி இந்த டைம் மேலே போயிடுச்சுன்னா இடம் T⁻1 மேலே போய் T⁻−1 அப்படின்னா ml² T⁻−3. இதுதான் பவர். அண்டர்ஸ்டுட்? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. பவர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எனர்ஜி. எனர்ஜினா என்ன ஃபார்முலா? ஒர்க்கு ரெண்டும் ஒன்று தான். எனர்ஜி ஆர் ஒர்க். ஒர்க் ஆல்ரெடி வி கால்குலேட்டட் ml² T⁻−2. இப்படி தான்ப்பா பண்ணணும். ஓகே. 9 என்ன எனர்ஜி? இம்பல்ஸ். வாட் இஸ் இம்பல்ஸ்? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். படிச்சு வச்சுங்க, எப்பயுமே இது யூஸ் ஆகும் இந்த ஃபார்முலா. பவர்னா ஒர்க் பை டைம், எனர்ஜினா ஒர்க்கு, இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியுமே, என்னது? ml T⁻−1 சாரி T⁻−2 ஃபோர்ஸ். டைம்னா t. அப்படின்னா ஒரு இம்பல்ஸ்னா ml T⁻−1. இது வந்து இம்பல்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் பார்க்கலாமா? இம்பல்ஸ். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கைரேஷன், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா லென்த்து தான் எல்லாமே. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா டிஸ்டன்ஸ், லென்த்து. ஸோ டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெறும் எல். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் முடிச்சு அடுத்தது ப்ரெஷர் ஆர் இதை என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்ட்ரெஸ். Force by area. Force by area. What is that force by area? Force by area. Force na ml T⁻−2 by area na என்னன்னு சொல்லுவோம்? நம்ம length into breadth L² ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த L² மேலே போச்சுன்னா L⁻−2 அப்படின்னா L ml⁻1 T⁻−2 L⁻−2 போயிடுச்சுன்னா -2ல் 1 போயிடுச்சுன்னா ml⁻1 T⁻−2. இதான் வந்து ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். காட் இட்? நெக்ஸ்ட் 12th பாயிண்ட், சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன். வாட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன்? என்னன்னு சொல்லலாம்? ஃபோர்ஸ் பை லென்த்து, அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ரைட்டா? ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? ml பவர் T⁻−2 பை லென்த்னா L ஆச்சா? ஸோ அப்படின்னா என்ன வரும்? சர்ஃபேஸ் டென்ஷன்னா இந்த லென்த் ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ml பவர் சாரி T⁻−2 T⁻−2 சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு 13 ஃப்ரீக்வன்சி. ஏலாமா? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். ஸோ அப்படின்னா 1/t எப்படி சொல்லலாம் சிம்பிளா? T⁻−1. ஓகே. நெக்ஸ்ட்டு moment of inertia. Moment of inertia. What is moment of inertia? Mass into distance square. இதான் moment of inertia. படிப்போம் டீட்டெயிலாக நம்ம என்னென்ன moment of inertia. ஸோ மாஸ்னா எம்னு சொல்லலாமா? டிஸ்டன்ஸ்னா L² சொல்லலாமா? ml². இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. மொமெண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நம்ம பார்க்குறது இப்போ பார்க்குறதுல வெரி இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்.
மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். டார்க், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ml t power minus 2, டிஸ்டன்ஸ்னா L, அப்படின்னா ml square t power minus 2. What is that? Moment of inertia. Sorry, moment of force, torque. Next, angular velocity. Angular velocity. Angular velocity na angular displacement by time. This formula. Velocity na displacement by time. Angular velocity na angular displacement by time. So what is that? Enna sollalam? Angular displacement. So we simply called as, what is that? Angular displacement by time. Right? Angular velocity unit pathina radian per second. Radian per second. Okay va? Radian வந்து dimensionless quantity. Dimensionless quantity. ஸோ அப்படின்னா இது கிடையாது. அப்படின்னா 1/second இருக்கியா, அப்படின்னா இது 1/time, அப்படின்னா 1/tன்னு வரும். எப்படி எல்லாம் t power minus 1. புரியுதா இது எப்படின்னு? இதான் ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன். Angular acceleration. What is the formula angular acceleration? Angular velocity by time. So இது ஒரு general formula, radian by second square. இதான் இதோட dimension form. இது formula. Radian dimensionless தெரியும், second square t square அப்படின்னா 1/t square, அப்படின்னா t power minus 2. Got it? இப்படி தான் எழுதணும். Okay, very important one. So this 17 very important. Rest of others இருக்கு இல்லையா, அதை நம்ம போக போக பார்ப்போம் டீட்டெயில்ஸ்லாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுன்னா போதும். We are using in that problems only. Okay, so dimension பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் what is the dimension formula அப்படின்னு தெரிஞ்ச, இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே it's enough for you. ரிமைனிங் இருக்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக, டைமென்ஷன் ஃபார்முலா நல்லா ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் ரிமைனிங் இருக்கிறது நம்மளால் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன் அந்த கான்செப்ட் தான். ஸோ இட்ஸ் எனஃப் ஃபார் யூ ஃபார் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். 17 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். காட் இட்? ரைட். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டாக இது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிற கான்செப்ட் டீட்டெயிலாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நவ் கம் டு அசைன்மெண்ட் பார்ட். So hope you are all doing your assignment in your submission time, before submission time, I think so. So do it. So explain round off value. With the examples. Second, what is dimensional analysis? Okay, what is mean by dimensions? The second question can answer that. I think page number 29, page number 29 la irukku parunga. All the derived physical quantities can be expressed in terms of some combination of the 7 fundamental or base quantities. These base quantities are known as dimensions.
of physical world. Okay, அதுதான் இது மட்டும் எதனா போதும். Third, give dimensional formula for the following physical quantities. 1, velocity. 2, acceleration. 3, power. 4, energy. 5, force. 6, impulse. 7, moment of inertia. 8, momentum. So explain round off value with example. What is mean by dimensions? Give dimensional formula for the following physical quantity: velocity, acceleration, power, energy, force, impulse, moment of inertia and momentum. Okay, thank you students, have a nice day.